இப்போ நம்ம இந்த காரைக்குடி சிக்கன் மசாலாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன், தக்காளி, வெங்காயம், மிளகு, கசகசா, முந்திரி, பச்சை மிளகாய், தேங்காய், எண்ணெய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, உப்பு, கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பாசி, ஏலக்காய். ஓகே, இவ்வளவுதான் தேவை. நம்ம சிக்கனை வந்து போனோட எடுக்கணுமா போன்லெஸ்ஸா எடுக்கணுமா? போன்லெஸ்ஸான்னு இல்ல, போனோட இருந்தாலும் ஓகே, போன்லெஸ்ஸா இருந்தாலும். சில பேருக்கு எது பிடிக்குமோ அதுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்ல. ஓகே, நமக்கு இதுல மசாலா தான் முக்கியம். சிக்கன் போட்டு நம்ம அதை பரட்டோம்னா அது ஓகே. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்க போறோமா இல்ல குக் பண்ண ஆரம்பிச்சு? இல்ல, குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்ல நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். கடாய் எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பத்த வச்சிருவோம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். என்னமா? கரண்டி, ஸ்பூன் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன்ப்பா. கொஞ்சம் பேன் ஹீட் ஆனோடனே ஆயில் போட்டுக்கோங்க. ஓகே, போதும். டிஷ்யூ வேணுமா? ஒரு டிஷ்யூ தேவைன்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது வரும். ஏன்னா சிக்கன்லேயே எண்ணெய் வர்றதுனால நம்ம அவ்வளோவா எண்ணெய் வேண்டாம். ஓகே, இப்போ முதல்ல சோம்பு எடுத்திருக்கோம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கன் ஏதாவது நம்ம ஊற வைக்க போறோமா? மேக்னேட் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படியே போட்டு அப்படியே மசாலாவோட பரட்டினாலே போதும். போட்டுக்கலாமா? தாராளமாக. முதல்ல வந்து சோம்பு பொரியல் நேரம். சரி, நீங்க சொல்லுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா, வேலைக்கு போறீங்களா? இல்ல மேம், நான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். போயிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, அதே குக்கிங் ஒர்க் தான் போறேன். சூப்பர். வெஜ் சமைக்கிறவ. இப்ப நான்வெஜ் எடுத்திருக்கேன். ஓ, உங்களுக்கு பேசிக்கா வெஜ் பிடிக்குமா? எனக்கு வெஜ்ஜும் பிடிக்கும். ஆனா ரொம்ப பிடிக்கிறது என்னோட ஃபேவரட்னா வெஜ் தான். வெஜ் தான். ஆஹா. அண்ட் இப்போ பிரெக்னன்சி டைம்ல டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க செய்யுங்க. அந்த இதை வந்து பேபி வந்து நல்லா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பேபிக்கும் ஹெல்த்தியானதா கொடுக்கணும். மொத்தம் நீங்க வெளி ஃபுட்டு கொடுக்காம நம்ம வீட்டுல இருக்கிற ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே ஓகேவா இருந்தது. சூப்பர். ஓகே, சோ அதனால அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது பிரெக்னன்சின்னு இல்ல, எல்லா டைமும் நம்ம பிடிச்ச சமைச்சா சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருக்கும். உண்மைதான். பாதி பிரச்சனை அதுலயே தீந்துரும். ஓகே, தேவையில்லாத டைட்டிங்லாம் பண்ணும்போது தான் இல்லாத பிரச்சனை எல்லாம் வருது. கரெக்ட். இது பட்டை இவ்வளவு பெருசு சின்னதா போட்டுக்கணும். ஓகே, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கல்பாசி இருந்தா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, எல்லாம் ஓரளவுக்கு பொரியணும். ஆமா, அவ்வளவுதான். இது பொரிஞ்சதே போதும். வெங்காயத்தை ஒரு கப்பு வெங்காயத்தை போட்டோம். அண்ட் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் விட போறோம். இது நம்ம ஒரு 2 பேருக்கான இன்கிரீடியன்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு நீங்க செய்யணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க போட்டுக்கலாம். ஆனா எல்லாமே ஒரே இதுதான், இவ்வளவுதான் இருக்கும். இப்போ இது வந்து மசாலான்னு நம்ம சொல்லிருக்கோம். இது எப்படி ஒரு கிரேவியா நம்ம சாப்பிடுவோமா இல்ல சைட் டிஷ்ஷா? இது வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். கலந்து ஆமா, இட்லி, தோசை, பரோட்டா, ஆப்பம் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். சூப்பர். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஏதாவது போட போறோமாப்பா இல்ல தக்காளியும் போட்டுட்டு அப்புறம் உப்பு? தக்காளி போட்ட பிறகு உப்பு போட்டுக்கலாம். அதுக்குள்ள அந்த மசாலா போட்டுக்கலாமா? அரைக்கலாமா? ஆமா, ஓகே, அது தேவைப்படுது. நான் இங்க வச்சிடுறேன். என்னென்ன மசாலா தேவைன்னு நீங்க சொல்றீங்களோ. நம்ம எப்படி தண்ணி ஊத்தி அரைக்க போறோமா பவுடர்? ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா மசியாது, அதுக்காக கொஞ்சம் அப்ப வாட்டர் ஆட் பண்ண போறோம். வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஓகே, முந்திரி எல்லாமே தேவைப்படும். எல்லாமே தேவைப்படுமா? ஓகே, கசகசா கொஞ்சம் போட்டிருக்கோம். கொஞ்சம் போட்டா போடுவா? ஆமா, இது கசகசா எதுக்காக போடுறோம்னா வயிறு புண்ணு, அதுக்கப்புறம் உடம்புக்கு டேஸ்டும் அதிகமா கொடுக்கும். ஓகே, கிரேவி மாதிரி அது நல்லா அந்த திக்னஸ் அதிகமாக கொடுக்கும். இது போடவா? இது போடவா? இது கொஞ்சம் போடவா? இன்னும் கொஞ்சம் போதும். போதுமா? ஏன்னா அதிகமாவும் போட்டாலும் அந்த இது மாறிடும். அந்த இந்த கசகசாவோட டேஸ்ட் தான் இருக்குமே தவிர மற்ற டேஸ்ட் எதுவுமே வராது. மிளகு ஓகே, எவ்வளவு தேவையோ காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன். ஓகே, இப்போ 2 பச்சை மிளகாய் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து 3 போட்டுக்கலாம். இதுல வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா? இது அதுக்குள்ள இது ஓகே, ஒரு கலர் சூப்பர். பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டை போட்டாம இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா அதுல நிறைய போட்டிருக்கனால ஒரு 1/2 ஸ்பூன்.
மஞ்சத்தூளும் இதுலயே போட்டுக்கலாம் இல்ல அதுலயும் போட்டுக்கலாம். நான் இதுலயே போட்டு அரைச்சிடுவேன். ஓகே. ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ட் தேங்காவா? ஃபைன். தேங்காயும் இது வந்து ஒரு அரை முடிக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே. வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா? அவ்வளவுதான். இது மட்டும் எனக்கு பேஸ்டாட்டம் அரைச்சு கொடுத்துரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாதாரணமா அரைக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா நைஸா அரைச்சா போதும். ஓகே. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு விழுதா ஆட் பண்ணிடலாம். போடலாம். இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போட்டா ஒரு ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் இப்போ வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி போட்டா போதும். ஸோ அங்கே இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். காரைக்குடி சிக்கன் மசாலா. ஸோ இதுக்கு வந்து இந்த மசாலா ரெடி பண்ணணும்னு சொல்லி அரைக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் அரைச்சி அண்ட் தேவையான அளவுக்கு வாட்டர் விட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் அந்த மசாலா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கணும். ஆமாம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டு, அதுவும் அந்த தேங்காய் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் வாசனையாக ரெடி ஆயிருக்கு. அண்ட் அந்த பக்கம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு குக் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. கருவேப்பிலையை தொடர்ந்து தக்காளி போட்டோம். தக்காளியும் நல்லா வதங்கிட்டே இருக்கு. தக்காளிக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. ஆமா. இப்போ சால்ட், இது இப்போ சிக்கனுக்கான உப்பும் தக்காளிக்கான உப்பும் ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு மேல எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது இப்படியே போடலாமா? ஆமா, கையில தான் எடுத்து போடணும், வேற வழி இல்லை, நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கிளீன் பண்ண சிக்கன் வந்து நம்ம ஸ்பூன்ல இல்ல கரண்டியில எடுத்து போடுறத கையில போடுறது பெட்டர். ஓகே. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஏற்ற டர்மரிக் பவுடர் அதுல கொஞ்சம் போட்டோமா, இதுல கொஞ்சம் ஓகே, அந்த சிக்கனோட ஸ்மெல் போடுறதுக்காக போதும். இதுலயே நல்லா ஒரு சிக்கன் நம்ம குக்காரத்துக்கு மூடி வைக்க போறோம். இதுல தண்ணி விட எதுவுமே வேண்டாம், அதுலயே தண்ணி விட்டுக்கும். சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும். அதனால இந்த தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ஃபுல்லா அது குக் ஆகினாதான் அந்த சிக்கனோட அந்த இது ஃப்ளேவர் போய் நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். ஓகே. கிரேவி நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்போ மூடி வச்சுட்டு நம்ம சிக்கன் குக் ஆகிற டைமிங் தான் இல்லப்பா? ஆமா. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சது மசாலா ஆட் பண்ணிட்டா பவுடர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை ஆட் பண்ணா பவுடர்ஸ் போட்டுட்டு அப்புறம் மசாலாலாம். ஓகே. ஸோ சிக்கன் குக் ஆகிற டைமிங் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த 2 விஷயத்தை ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த சிக்கன் காரைக்குடி சிக்கன் மசாலா அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். இதை தாண்டி வேற என்ன ரெசிபி எல்லாம் வந்து சிக்கன்ல உங்களோட ஸ்பெஷல்னு சொல்லலாம்? சிக்கன் கோலா ஒரு நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே. இதே மெத்தட் தான். என்ன போன்லெஸ்ஸா எடுத்து அது நம்ம பொட்டுக்கல்ல, ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே அதோட சேர்த்து அரைச்சிருவோம். அரைச்சு அதை கடல மாவு கொஞ்சம் எடுத்து வச்சு, கடல மாவும் போடலாம் இல்ல கடலப்பருப்பை ஊற வச்சும் பண்ணலாம். இது 2 டைப்பா இருக்கு. அது கொஞ்சம் வடை ஃபீல். ஆமா, வடை ஃபீல் வரும். இதுனா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸாவும் இருக்கும். கடல மாவுல பெஸ்ட் என்ன கேட்டா. அது போட்டீங்கன்னா நல்லா சூப்பரா டேஸ்டான ஒரு கோலா உருண்டை சாப்பிடலாம். ஓகே, சூப்பர். ஆமா, மட்டன் கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை இன்னும் டேஸ்டாவும் இருக்கும். சிக்கன் தான் எப்பவுமே டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது சீக்கிரமும் முடிஞ்சிடும். அது குக் பண்ற டைம் வந்து அதை விட இது கொஞ்சம் கம்மியா கொடுக்கும். ஓகே. இதுவுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம போட்டதுக்கே பாருங்க, இப்போ 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயே அது ஓரளவு குக் ஆயிடும். ஆமா. ஸோ நல்லா குக் ஆகணும். அது குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. மூடி வச்சிருக்கோம், ஹைல தான் வச்சிருக்கோம். ஸோ குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது 3 பவுடர்ஸ் இருக்கு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. மிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணணும். அண்ட் இந்த மசாலாவை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். தேவைனா விட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆயில் இதுல இருந்தே வந்துச்சுன்னா ஓகே, அதுவே போதும். ஃபைன். அந்த கிரேவியே போதும். ஓகே. ஸோ அப்போ குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ட்டை ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு குக் ஆகணும்னு சொல்லியிருந்தோம், ஆனா வந்து
நல்லா கமன்னு வாசனை வருது. குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணலாமா பொடி, இல்ல இப்பவே போட்டுடலாம்? இப்பயே போட்டுடலாம். இது அந்த மசாலாவோட உங்களுக்கு பின்ன ஒரு இது கிடைக்கும். ஃபைன். ஸோ ஆவி பறக்க இருக்கிறதால நம்ம கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஏற்கனவே அதுல மிளகோட காரம் தான் இதுல மெயின். அதனால சில்லி பொடி கொஞ்சமா போட்டா போதும். குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்டா இன்னமும் கூட கம்மி பண்ணிப்பாங்க. கரம் மசாலாவும் இப்பயே போட்டுடலாம். அவ்வளோதான். போட்டுட்டு அது சொன்ன மாதிரி இப்பவே பாருங்க, நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணல. கிரேவி ரொம்ப கிரேவியா வேணும்னா வேணா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுவே ஒரு திக் கிரேவி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த கறி நல்லா மசாலாவோட குக் ஆகணும். எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமா போதும். க்ளோஸ் பண்ணி வைக்க போற மாதிரி இல்ல க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட அது சேரணும். அப்புறம் லாஸ்டா அந்த மசாலா. ஓகே. இப்போ நம்ம போட்ட தண்ணி கொஞ்சம் அந்த திக்கா வரணும், அதுக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஒரு ஓகே 10 to 5 minutes. ஸோ அது குக் ஆனதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணி அகைன் கண்டிப்பா இதையும் குக் பண்ணோம். ஏன் அப்படின்னா இதுல எல்லாமே நம்ம ராவா போட்டிருக்கோம், எதுவுமே மசாலால குக் பண்ணி போடலைங்கிறதுனால. ஸோ அது ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நல்லா நம்ம குக் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் நம்ம போட்டதுக்கு அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வத்திருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் கெட்டியா இருக்கு. லைட்டா மறுபடியும் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படியே ஓபன் பண்றேன். ஓகே. பாத்தீங்களா, இப்ப நம்ம போட்ட ஆயிலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அந்த மசாலா நம்ம இப்பயே போட்டுக்கலாம். அந்த மசாலாவும் கொஞ்சம் குக் ஆகணும். இது எல்லாமே தேவைப்படுமாப்பா, இல்ல ஸ்பூன்ல போடலாமா? நீங்க போடுங்க, நான் வேணும்னா சொல்றேன், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். ஓகே. இது கலர் எடுத்துக்கிட்டோமா? இப்போ வரைக்கும் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம். தேவைப்படும், ஃபுல்லாவே தேவைப்படுமா? ஓகே. இப்போ நம்ம அரைச்சது அளவு பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே கரெக்டா தேவைப்படும்ட்டாங்க. அப்படியே நான் போடுறேன். இப்போ திருப்பி நீங்க மிக்ஸ் பண்ணி பாக்குறீங்களா? போதுமாப்பா? போடுவா. போட்டுறீங்களா? என்ன பத்தல. இந்த சிக்கனோட மசாலா நல்லா பெண்ட் ஆகணும். ஓகே. அப்ப இன்னும் கொஞ்சம் இதுல வாட்டர் போட்டா? வாட்டர் போட்டா நீங்க ஆமா போடுங்க. தண்ணியும் தேவைப்படும், ஏன்னா அந்த மசாலாக்கு இதுலயே இது பண்ணி அந்த தண்ணியே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஓகே. தண்ணி ஜக்ல எவ்வளவு வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ வேணுமோ நான் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவே போதும். இதுக்கு மேல நம்ம தண்ணி விட வேண்டாம். ஓகே. ஆல்ரெடி சிக்கன் வெந்துருச்சு. இந்த கிரேவிக்கான திக்னஸ் வரணும். மறுபடியும் மூடி வைக்கணுமாப்பா? ஆமா. ஓகே. ஸோ நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வந்து நம்ம மூடி வச்சுட போறோம். மூடி வச்சுட்டு அகைன் நம்ம சொன்ன மாதிரி அந்த திக்னஸ், ஃப்ளேவர், நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலான்னு சொல்லியிருக்கோம்ல, அது அந்த பதத்துல வந்ததுக்கு அப்புறம் இறக்கிற வேண்டியதான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்க போறோம். அவ்வளவுதான். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு. ஓகே. ஏன்னா அந்த மசாலா சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதுக்காக கொஞ்சம் ஸ்லோவில். ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு குக்கிங் விஷயம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு கார்னிஷ்க்கு, அதை போட்டுட்டோம்னா வேலை ஓவர். அப்பா நல்லா திக்காயிருச்சு இல்ல? இது வந்து 2 விஷயத்தால தான் நடந்துச்சு. ஒண்ணு வந்து கசகசா, இன்னொன்னு தேங்காய். முந்திரி அண்ட் தேங்காய். செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேவி, அதாவது சிக்கனை கூட விட்டுருவாங்க, அந்த கிரேவியே விட மாட்டாங்க. கிரேவி தான் வந்து உங்களுக்கு மெயின். இது எல்லாத்துக்குமே சூட்டபுளா இருக்கும். ஓகே.
ஸோ மற்ற ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நமக்கு ரொம்ப பிடிக்கும், கிரேவியை நம்ம சைடில் விட்டுருவோம். பட் இதில் கிரேவி தான் முக்கியம். கொத்தமல்லி தலை போட்டுக்கலாமா? ஃபைனல். ஓகே. ஸோ கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடலாம். ஓகே, கருவேப்பிலையும் இருக்கு. வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது பச்சையாக போட்டால் இன்னும் மணத்தை எடுத்துக்கணும். ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஆஃப் பண்ணால் நம்ம வந்து பிளேட்டிங்கையும் முடிச்சிடலாம். அவ்வளோதான், ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவும் போல டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு முந்திரி, தேவையான அளவுக்கு கசகசா, தேவையான அளவுக்கு மிளகு, சோம்பு அண்ட் தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் மசாலாவை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பையும் போட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கடற்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நறுக்கிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா தேவையான அளவுக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் வந்து ஒரு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, க்ளீன் பண்ண சிக்கன், அதை ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் அண்ட் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சிக்கனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ண வைக்கணும். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெட் மசாலா இருக்குல்ல, மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஃபுல்லாக அந்த செட்டிநாடு சிக்கன் மசாலாவாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உப்பையும் சரி பார்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் இப்போ ஏதாவது நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோமா? இல்லை, பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமா. நான் அந்த கிரீன் சில்லி வச்சுக்கிறேன். சூப்பர். ஓகே, இது இப்படி வச்சு சும்மா கொஞ்சமா அங்கங்க ஸோ கார்னிஷும் பண்ணிட்டோம். கொஞ்சம் பச்சை மிளகா, இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா நம்ம வந்து வதக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா தனியாக கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிக்கன் அண்ட் நமக்கு கிரேவி ரெண்டுத்தையுமே எடுத்து டேஸ்ட் பண்ணிடுவோம். சொன்ன மாதிரி கிரேவி வந்து அருமையா வந்திருக்கு. அண்ட் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் காரம் அவ்வளவா தெரியாது, அந்த மிளகோட காரம் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால மிளகோட காரம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ கிரேவிலேயே வந்து சிக்கன்ல ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்றதை விட வந்து ரொம்ப டெலிஷியஸான ஒரு கிரேவி அப்படின்னா செட்டிநாடு மசாலாவை சொல்லலாம். ஏன்னா செட்டிநாடு மசாலாவை பொறுத்த வரைக்கும் மசாலாவுக்கு பேர் போன ஒரு ஏரியா கேட்கவா வேணும். ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்காங்க. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். பை.